ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது ஒரு படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான். அதாவது டெனட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்காக இது மொக்கையா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, உண்மையிலேயே செம்ம அமேசிங்கா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் மட்டும் பார்க்க போறது கிடையாது, நம்மளால உண்மையிலேயே டைம் ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியுமா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு டெனட் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா. இந்த படத்தோட கதை உண்மையா இருந்து உங்களாலையும் டைம் ரிவர்ஸ்ல அதாவது டைம் இன்வர்ஸ்ல டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோவை நான் இன்னும் அப்லோட் பண்ணவே இல்லை, இப்பதான் நான் எடிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நான் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரீசன், நீங்க ஃபியூச்சர்ல இருந்து டைம் ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க, நான் பிரசன்ட்ல எடிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? புரியலையா? இந்த வீடியோ முடியறப்ப உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுதான் இந்த படத்தோட கதையே. டெனட் இது கிறிஸ்டோபர் நாலன் ஃபிலிம்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இது வரைக்கும் வந்த சினிமா வரலாற்றுலயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு, மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியாலும். ஏன்னா டைம் ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் தான். அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு டைம் டிராவலிங் ஃபில்மை எழுதுறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அந்த ஒரு டைம் டிராவலிங் ஃபில்மை எழுதினாலும் அதை விசுவலா கன்வே பண்றப்ப எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நார்மலான ஒரு லைஃப் ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கும், அந்த ஒரு நார்மல் லைஃபுக்குள்ள ஹீரோ அண்ட் வில்லன் மட்டும் டைம் பேக்வேர்ட்ல அதாவது ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி போற மாதிரி விசுவலா கேமரால ரெக்கார்ட் பண்ணும். சோ இந்த ஒரு விசுவல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாட்டினா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஆடியன்ஸ் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சோ இந்த ஒரு சேலஞ்சை எப்படி கிறிஸ்டோபர் நாலன் ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்றதே உண்மையிலேயே பயங்கர வியப்பா இருக்கு. சரி வாங்க இப்ப பிரேக் டவுன் குள்ள போலாமா. இந்த ஒரு பிரேக் டவுனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே டைம் ரிவர்ஸ் இல்லாட்டினா டைம் இன்வர்ஸ் அப்படின்னா என்ன, அதை நம்மளால அப்ளை பண்ண முடியுமா என்ன, அதை முதல்ல பாத்துடலாமா. டைம் ரிவர்ஸ் டைம் இன்வர்ஸ்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஃபார்வர்ட்ல மட்டும்தான் நடக்கும், பேக்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பாசிபிளே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாம சின்ன குழந்தைய பிறக்கிறதுல இருந்து வயசாகிற வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் ஃபார்வர்டு மட்டும்தான், நம்மளால அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம புதுசா வாங்குற காரு பழசாகிறதும் ஃபார்வர்டு தான், அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு கப்புல சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரப்ப 15 நிமிஷத்துல அது ஆறி போறதும் ஃபார்வர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான், அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது டைமுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, அதுவும் ஃபார்வர்ட்ல மட்டும் தான் மூவ் ஆகும், அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்தால் நம்மளால அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த காஃபி சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு காஃபி நீங்க சூடா போட்டு எடுத்துட்டு வரீங்க, அந்த ஒரு காஃபி 15 நிமிஷத்துல ஆறி போயிருது. அந்த ஒரு காஃபியை உங்களால மறுபடியும் அதோட பழைய ஸ்டேஜ் அதாவது சூடா இருக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியுமா என்ன? ஏன்டா முடியாது. கண்டிப்பா நம்ம அதை சூடு பண்ணா அதாவது அடுப்புல வச்சு சூடு பண்ணா அது சூடாயிருமாடா, அப்ப அதை ரிவர்ஸ் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? எஸ், உங்களோட கெஸ் கரெக்ட் தான். இதுதான் அதுக்கான பதிலேவும். எந்த ஒரு ப்ராசஸையும் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும், ஆனா அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லாட்டினா ஆற்றலை நம்மளால கொடுக்க முடிந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். இதே ஒரு ப்ராசஸை நீங்க டைம்ல அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு டைம்ல ஏதாச்சும் ஒரு எனர்ஜியை கொடுத்து நம்மளால அந்த ஒரு டைமை கொஞ்சம் பேக்வர்ட்ல அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடிந்தால் அது டைம் இன்வர்சல் இல்லாட்டினா டைம் ரிவர்சல் கான்செப்ட் தானே. அட ஆமாடா, கேட்க நல்லா இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே பாசிபிளா இல்ல நீ சும்மா கற்பனையில அடிச்சு விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கூகுள்ல போயிட்டு இல்லாட்டினா உங்களோட பாட புத்தகத்துல போயிட்டு தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா அப்படின்ற ஒரு லா இருக்கும், அந்த ஒரு லாவை ரெஃபர் பண்ணி பாருங்க. அதுல தி ஆரோ ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை நீங்க படிச்சீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் தான் அதுன்றது உங்களுக்கு புரிய வரும். சோ இந்த ஒரு ஃபார்முலா அதாவது இந்த ஒரு கான்செப்ட் தான், அதாவது டைம் ரிவர்சல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கிறிஸ்டோபர் நாலன் இந்த ஒரு டெனட் அப்படின்ற ஒரு படத்துல யூஸ் பண்ணவே செய்யறாரு. எந்த ஒரு ப்ராசஸையும் ரிவர்ஸுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு டூலை யூஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்காக இந்த படத்துல யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் இல்லாட்டினா ஒரு எனர்ஜிக்கான டூல் தான் இந்த மாஸ்க், ஓகேவா? இந்த ஒரு மாஸ்கை போட்டு நம்மளால டைமர் ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியும், ஓகேவா? சரி, டைம் இன்வர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா. ஸ்டோரியிலுமே எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு, அதாவது எக்கச்சக்கமான நாட்ஸ் இருக்கு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா அவுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரை பாக்குறப்ப பேசிக்கா என்ன ஒரு கதை அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஃபியூச்சர்ல வேர்ல்டு வார் 3 நடக்க போது, அந்த ஒரு வேர்ல்டு வார் 3 தடுக்கிறதுக்காக பிரசன்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோவை ட்ரெயின் பண்ணி அதாவது டைம் இன்வர்ஸ் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவரை ஃபியூச்சர்ல சென்ட் பண்ணி எப்படி அந்த ஒரு வேர்ல்டு வார் 3 ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு படத்தோட கதையே. கரெக்ட் தானே? சரி ஓகே, வேர்ல்டு வார் 3 நடக்க போது அந்த ஒரு வேர்ல்டு வார் 3ல நியூக்ளியர் வெப்பனோட பயங்கர மோசமான ஒரு வெப்பனை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த ஒரு வெப்பன் என்னவா இருக்குன்றது தெரியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த ஒரு வெப்பன் என்னவா இருக்குன்றதை இப்போ நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அது வேற எதுவுமே கிடையாது, டைம் அப்படின்ற ஒரே ஒரு வெப்பன் மட்டும்தான். என்னடா சொல்ற, டைமை வச்சு யாரையும் அழிக்க முடியுமா இல்லாட்டினா எதையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? எதுவுமே முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம்.
ஆனா ஒரு ஐடென்டிட்டியே நம்மளால அழிக்க முடியும். புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா அமெரிக்கான்னு சொல்லிட்டு 2 கண்ட்ரி எடுத்துக்காங்க. இந்தியா இப்போதைக்கு எப்படி இருக்கு? பயங்கரமான எமர்ஜிங் கண்ட்ரியா இருக்கா, அதாவது வளருகின்ற நாடா இருக்கா. அதுலயும் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ கண்டிப்பா 2050 இல்லாட்டினா 60ல இந்தியாவோட வளர்ச்சி உண்மையிலேயே வேற லெவல்ல போயிடும். சோ அந்த டைம்ல நம்ம அமெரிக்காவுக்கு கூட காம்படிட் பண்ற நிலைமைக்கு நம்ம வந்தாலும் வரலாம். சோ அப்படி நம்ம 2050 60ஸ்ல அமெரிக்காவுக்கு காம்படிட்டா போயிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல அமெரிக்கா கிட்ட இந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டி இருந்து அவங்க கிட்ட டைம் ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் இருந்தால் அவங்களால மறுபடியும் 2020க்கு டிராவல் பண்ணி வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண முடிந்தால் 2050 இல்லாட்டினா 60ல இந்தியா அமெரிக்காவுக்கு காம்படிட்டா இருக்குமா என்ன? கண்டிப்பா அந்த டைம்ல இந்தியா கையேந்து நிக்கிற ஒரு டிபெண்டன்ட் கண்ட்ரியா மட்டும் தான் இருக்கும். இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஒரு டைம் அப்படின்ற ஒரு டூலை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க பாப்போம். சோ அப்படி பாக்குறப்போ நியூக்ளியர் வெப்பனோட ரொம்ப மோசமான வெப்பன் அப்படின்னா அது இந்த டைம் அப்படின்னு சொல்லியானோ. சரி, அதெல்லாம் ஓகே. ஃபியூச்சர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்க போது அந்த ஒரு இன்சிடென்ட் தடுக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு பேசாம அந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது வேர்ல்டு வார் 3 நடக்கிற டே இல்லாட்டினா அதுக்கு முந்தின டேக்கு அனுப்பி வில்லனை நம்ம அழிச்சிட்டா இந்த ஒரு வேர்ல்டு வார் 3 நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இதுதான் எக்கச்சக்க படங்களை கதையாவும் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இது தியரிட்டிக்கலா ஓகேவா இருக்கும், ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அந்த ஒரு இன்சிடென்ட் இவரால தான் நடக்க போகுது, அதுக்கு இவர் இந்த இடத்துல ஜம்முன்னு உட்காந்து பிளான போட்டு தான் நடத்தினாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் மேப் நம்மளுக்கு கிடைக்குமா என்ன? கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சோ இந்த ஒரு மேப்பை நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம விளைவுல இருந்து அதுக்கான காரணத்தை தேடி போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஒரு டாட்டையும் நம்மளால ஃபார்வர்ட்ல கனெக்ட் பண்ணா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா அதே டாட்ஸை பேக்வர்ட்ல கனெக்ட் பண்ணா ஈஸியா சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது வேர்ல்டு வார் 3 அப்படின்ற ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டா அந்த ஒரு வேர்ல்டு வார் 3 நடத்துறதுக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்றத நம்மளால அந்த டைம்ல போயிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை ட்ராக் பண்ணா அவன் இதுக்காக என்ன பிளான் போட்டான்றது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சோ ஒரு பிளானை நம்மளால ட்ராக் பண்ண முடிந்தால் இதுக்கு முன்னாடி இந்த பிளான் தான் அவன் கண்டிப்பா போட்டுக்கணும்ன்றத நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ அதுக்கு முந்தின பிளான் அவன் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு இடத்துல போயிட்டு அவனை தடுத்து நிறுத்தினால் ஈஸியா அந்த ஒரு வேர்ல்டு வார் 3, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற வேர்ல்டு வார் 3 நம்மளால ஈஸியா தடுத்து நிறுத்த முடியும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இந்த படத்தோட கான்செப்டே, ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ஹீரோ, அதாவது JDW, நம்ம கருப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரை ட்ரெயின் பண்ணி அனுப்பவே செய்றாங்க. அவர் கூட சேர்த்து பேட்டன்சன், அதாவது வள்ளியா பலபலன் இருக்காரு பாத்தீங்களா, இவரையும் சேர்த்து அனுப்புறாங்க. இவங்க 2 பேரோட வழியா ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்க இருந்து டைமை இன்வெர்ஸ்ல டிராவல் பண்ணி அந்த ஒரு வில்லனை ட்ராக் பண்ணி அவர் இந்த ஒரு வேர்ல்டு வார் 3 நடத்த விடாம தடுத்து நிறுத்துறது தான் பிளான், ஓகேவா? இதுதான் நார்மலா ட்ரெய்லரை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கதை மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, கிறிஸ்டோபர் நோலனோட எல்லா படத்துலயுமே வில்லன் எப்படி இருப்பாரு? நீங்க டார்க் நைட் எடுத்தாலும் சரி, டார்க் நைட் ரைசஸ் எடுத்தாலும் சரி, பேட்மேன் பிகின்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லா படத்துலயுமே வில்லன் ஜோக்கர் எப்படி இருப்பாரு? பயங்கர கெத்தா, எமோஷன்லெஸ்ஸா, ஃபேஸ்ல கொஞ்சம் வியர்னஸ், அதாவது ஈவில்னஸ் தெரியுற மாதிரி கெத்தா தானே இருப்பாரு. ஆனா இந்த படத்துல இவங்க வில்லன் சொல்லிட்டு ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்ண இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டை நீங்களே நோட் பண்ணுங்களேன். அவரோட ஃபேஸ்ல அந்த அளவுக்கு ஈவில்னஸ் தெரியுதா என்ன? அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கண்ணை தூக்கிட்டு வர இந்த ஒரு சீனை நோட் பண்ணுங்க. இவர் ஓடி வரதை நீங்களே பாருங்களேன். இவரை பாக்குறப்ப உண்மையிலேயே ஒரு வில்லன் ஓடி வர மாதிரி இருக்கா என்ன? ஜாலியா ஒருத்தர் ஓடி வர மாதிரி தானே இருக்கு. சோ இதை வச்சு பாக்குறப்ப உண்மையிலேயே இவர் வில்லனா இருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கணும். கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். அதே நேரத்துல நீங்க JDW கூட எப்பயுமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு ராபர்ட் பேட்டின்சனை பாருங்களேன். அவரோட ஃபேஸ்ல எப்பயாச்சும் எமோஷன் இருந்துச்சா என்ன? அண்ட் அதே நேரத்துல அவரோட ஃபேஸ்ல ஒரு வில்லனுக்கான ஈவில்னஸ் தெரியுதா இல்லையான மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களால கெஸ் பண்ணிருக்க முடியும். எஸ், நம்மளோட கெஸ் கரெக்டா இருந்தால் இந்த படத்தோட உண்மையான வில்லன் ராபர்ட் பேட்டின்சனா மட்டும்தான் இருக்க முடியும். அப்புறம் இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டை பிடிக்கிறதுக்காக இவர் ட்ரெயின் பண்ணி இவ்வளவு தூரம் அனுப்பணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இல்லையா? அதற்கு ரீசன் இருக்கு. இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒன்ஸ் அப்பான டைம், அதாவது இவரோட பாஸ்ட்ல ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டி, அதாவது டெனட்டுக்காகவே ட்ரைனிங் கொடுக்குற இந்த ஒரு சொசைட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சொசைட்டில இருந்த ஒரு டீம் மெம்பரா தான் இருந்திருக்க கூடும். டீம் மெம்பர் மட்டும் கிடையாது, இவர் நல்லவரும் கூட. ஆனா இவர் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது டெனட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி டைம் இன்வெர்ஸ்ல டிராவல் பண்ற இந்த ஒரு சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல சொசைட்டி அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்லியானும். அவங்க இந்த ஒரு டைம் இன்வெர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல மிகப்பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு மிகப்பெரிய மெஷின் இல்லாட்டினா மிகப்பெரிய கீ அவங்க உருவாக்கி வைத்திருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயம் தெரிந்த உடனே இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட் இந்த உலகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஒரு கீ இல்லாட்டினா அந்த ஒரு மெஷினை எடுத்துட்டு ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். சோ இப்படி ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி வந்த இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டை பிடிக்கிறதுக்காக தான், அதாவது இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கீயை கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டி நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ணி ஃபியூச்சருக்கு அனுப்பவே செய்றாங்க. ஆனா ஹீரோ பேசிக்கலா நல்லவர் இல்லையா? அதாவது இந்த கருப்பா இருக்கிற இந்த ஒரு ஹீரோ பேசிக்காவே ரொம்ப நல்லவர் இல்லையா? சோ அவருக்கு இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா யாரு கெட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எதிராக அவரு மாற ஆரம்பிப்பாரு இல்லையா? அந்த மாதிரி என்ன தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ராபர்ட் பேட்டின்சனை கூட அனுப்பவே கூட செய்யலாம். நீங்களே இந்த ஒரு ட்ரெய்லரை நல்லா நோட் பண்ணாலே தெரியும், நம்ம ஹீரோ அந்த ஒரு ஃபியூச்சருக்கு
ஃபியூச்சருக்கு போறப்போ அவரோட முகத்துல எப்பயுமே ஏதோ ஒரு வித்தியாசமான இல்லாட்டினா புதுமையான உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட முகத்துல இருக்கவே இருக்காது. நோட் பண்ணீங்களா? அதுலயும் முக்கியமா இந்த ஒரு டெனட் ட்ரெய்லர்ல நீங்க நல்லா நோட் பண்ணதுலயும் இந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டில இந்த கோட் சூட் போட்டிருக்காரு பாத்தீங்களா? அவரோட அப்பியரன்ஸையும் அந்த ஒரு மிகப்பெரிய கப்பலையும் அந்த ஒரு கப்பலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க நோட் பண்ணாலே தெரியும் இந்த ஒரு சொசைட்டி கண்டிப்பா கவர்மெண்டோட சொசைட்டியா கூட இருக்கலாம் அப்படின்றது. சோ இந்த ஒரு சொசைட்டியை மேபி கவர்மெண்ட் கூட நடத்தலாம். அந்த ஒரு சொசைட்டிக்காக தான் ஹீரோவை ட்ரெயின் பண்ணி அனுப்பவும் செய்யலாம். இந்த ஒரு உண்மை தெரிந்ததுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி ரஷ்யன் ஏஜென்ட் கூட சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்றது கூட இதோட ஸ்டோரியா கூட இருக்கலாம். ஓகேவா? அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்டுக்கும் நம்ம ஹீரோ கடையில இருக்கிற ஒரு கான்வர்சேஷனை நீங்க நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். ரஷ்யன் ஏஜென்ட் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்பாரு, நீ எப்படி சாகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதுவா கேட்பாரு பாத்தீங்களா? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாரு, வயசாகி இறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த வில்லன் என்ன சொல்லுவாரு, அப்ப நீ தப்பான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. நோட் பண்ணீங்களா? சோ ஒன்ஸ் இந்த ஒரு ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு சொசைட்டிக்குள்ள வந்துட்டு இந்த ஒரு டைம் இன்வெர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண ஆரம்பித்துட்டால் அதுக்கடுத்து நீ நார்மல் லைஃப் வாழ்வியா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா மாறிடும். அதாவது இன்செப்ஷன் படத்துல லிம்போ அப்படின்ற ஒரு கான்செப்டை கிறிஸ்டோபர் நோலன் ரைட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா? அதாவது அந்த ஒரு லிம்போக்குள்ள மாட்டிக்கிட்டா டைம் லூப்புக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க, அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகும் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒரு டெனட் அப்படின்ற ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டா மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு போறதுன்றதே பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத இன்டைரக்டா மென்ஷன் பண்ற விதமா தான் இந்த ஒரு டயலாக மேபி வச்சிருக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே இந்த ஒரு ட்ரெய்லரை வச்சு எக்கச்சக்கமா நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியும். ஆனா இதுக்கு மேல போனா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜூலை 27 இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இன்னும் 1 month வெயிட் பண்ணா இந்த படத்தோட கதை என்னவா இருக்குன்றதை நம்மளால பார்க்கவே முடியும். ஓகே गाइस, அதுக்காக நாங்க இப்படிதான் கதை இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, இப்படியும் கூட கதை இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரோம். சோ உங்களோட வீடியோயும் கதை இப்படி இருக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கலாம். அப்படி உங்களால கெஸ் பண்ண முடிந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம மினிட்ஸ் மிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா பை பை, see you.